உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, நீ உடனே இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பு. இப்போ இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். ஏய், என்னடி சொல்ற? இப்போ திடீர்னு வந்து நிப்பாட்டுன்னு சொன்னா ஊர் மொத்தமும் மண்டபத்துக்கு வந்துட்டாக. எங்க வச்சு நான் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, மறந்துட்டியா? அக்கா, நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், இல்லன்னு சொல்லல. நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லல. இப்போ வேண்டாம். இது பாரு, தயவு செஞ்சு கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியே வா. அந்த பழனி உன்னை கொல்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான். அவனால உன் உசுருக்கே ஆபத்து இருக்கு, புரிஞ்சுக்கோ. என்னடி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பழனி பேரை சொல்லி பயமுறுத்துறியா? அக்கா, நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. அவன் உன்னை கொல்றதுக்காக ஒரு கன் வாங்கிட்டு இங்க வந்துட்டு இருக்கான். இப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு எல்லா தகவலையும் சொன்னாரு. கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் இந்த கல்யாணம் இதெல்லாம் விட எனக்கு உன் உசுறு தான் ரொம்ப முக்கியம். இங்க பாரு, எனக்கு என்னோட உசுரை விட உன்னோட இந்த கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். அது நடந்தே தீரணும். அத யாருக்கும் பயந்து நிப்பாட்ட முடியாது. அக்கா, தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆண்டி, நீங்களாவது கொஞ்சம் சொல்லலாம்ல. லிசன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ வேண்டாம் தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பழனிய கண்டுபிடிக்கணும், அவனை ஜெயில போடணும். முதல்ல இங்க பாரு, உன் உசுரை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தாராளமா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ பழனிய நினைச்சாலாம் பயப்படாத. அவனால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு நலங்கு வைக்கணும், அதுக்கான ஏற்பாட நான் பாக்குறேன். நீ இப்ப சீக்கிரமா போய் கிளம்பிட்டு வா, புரியுதா? அக்கா, ஏன் இப்படி பண்ற? சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆண்டி, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம்ல. பழனியால அவ உசுருக்கு ஆபத்து இருக்கு. அவளை கொஞ்சம் கிளம்பி என் கூட வர சொல்லுங்களேன். அம்மா, அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை முடிக்காம மாற மாட்டா. நீ வா, நலுங்கு வைக்கணும். சௌந்தர், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்க மேடம். மண்டபத்தை சுத்தி நம்ம ஆளுங்களை நிப்பாட்டுங்க. சந்தேகப்படுற மாதிரி யாரு வந்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். இமிடியேட்டா நீங்க மண்டப வாசலுக்கு போங்க. மண்டபத்துக்குள்ள வர எல்லாரையுமே ஃபுல்லா தரோவா செக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏற்கனவே உள்ள வந்தவங்களையும் ஒரு பார்வை பாத்துக்கோங்க. அந்த பழனியால எங்க அக்காவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சரிங்க மேடம். அவனை கண்டிப்பா நாம பிடிக்கணும். ஓகே மேடம். எஸ் மேடம். வாங்க, மண்டபம் ஃபுல்லா அலர்ட்டா செக் பண்ணுங்க, புரியுதா? கண்டிப்பா அந்த பழனி மண்டபத்துக்கு வருவான். அவன் எப்படி அக்கா மேல கை வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொங்கல் முடிஞ்சதும் ரகசியமா ஏற்பாட்ட ஆரம்பிச்சிடணும். முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரத்னாவுக்கும் வெங்கடேசனுக்கும் ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு தாலி கட்ட வச்சிருவோம். யாருக்கும் சொல்ல தேவையில்லை. ரகசியமா கல்யாணத்தை முடிச்சு ரத்னாவை ஆத்தூருக்கு அனுப்பி வச்சிருவோம். நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். ஏம்ல, இப்ப என்ன சொல்லுத நீ? வீட்டுல நடக்கிற முத கல்யாணம், மூத்த பொண்ணு வாக்கப்பட்டு போதா? அது எதுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு? டேய், திருட்டு கல்யாணத்துக்கும் ரகசிய கல்யாணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? பெத்தவங்களுக்கு தெரியாம செஞ்சாதான் திருட்டு கல்யாணம். இதுதான் ரெண்டு வீட்டு சம்மதத்தோடயும் நடக்குதே, அப்புறம் என்ன? அது உனக்கு எனக்கு தான் தெரியும், ஊருக்கு தெரியுமா? ஏற்கனவே என் அம்மா மேல உன் அப்பா தேவையில்லாத படியெல்லாம் தூக்கி போட்டு வச்சிருக்காவ. இப்ப என் தங்கச்சி மட்டும் சும்மா விட்டுருவாரா? சரி, அதை விடல. உன் அப்பனுக்கும் அண்ணனுக்கும் பயந்துட்டு நான் எதுக்குல என் தங்கச்சிக்கு பயந்தாங்கொல்லி மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்? பிரச்சனையை முடிக்க வேண்டாமடா. ஏலே, எதிர்த்து நிப்போம்ல. என்ன கிழிச்சிருவாரு உன் அப்பாருன்னு பாத்துருவான். என் கல்யாணம் தான் எந்த சாங்கியமும் இல்லாம நடந்து போச்சு. ஏன் தங்கச்சி கல்யாணமும் அப்படியே நடக்கணுமா? டேய்,
நீ ஏன் கல்யாணத்தையும் சேர்த்துதான் சொல்ற, ஜாக்கிரதை. ஆமால, அதுதானே சொல்லுதேன். இப்ப என்னப்ப எல்லார் கல்யாணமும் இதே மாதிரி ஊருக்கு தெரியாம நடக்கணுமா? அது என்ன சாபமா? அந்த கல்யாணத்தை நடத்தினது நீ. தப்பான கல்யாணத்தை செஞ்சுட்டு கம்பேர் பண்றியா இப்போ? இல்லே, எல்லா கல்யாணமும் இப்படியே நடக்க மாமா. வேண்டாம். தயவு செஞ்சு ரத்னா கல்யாணத்தை பத்தி மட்டும் பேச சொல்லுங்க. எங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச தேவையில்லை இப்போ. இருத்தா இல கொஞ்சம் சும்மா இராமல, நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் விட்டு. ஜெபோ, எங்க கல்யாணம் நடந்த மாதிரி இப்ப ரத்னா கல்யாணம் நடக்கணுமா? அது வேண்டாம் தானே தான். Stop it. வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க. ஏலே, அத பத்தி பேசாம எப்படி ரத்னா கல்யாணத்தை பத்தி பேசுறது? அதனாலதான் சொல்லுது அந்த மாதிரி. மண்ணம் கட்டி, உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த நான் ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். நடந்த கல்யாணத்தை பத்தி மறுபடியும் பேசி என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. நீலாம் மனுஷனா? சீ, உன்கிட்ட போய் பேசணும் பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு சாப்பாடு வேணா, ஒரு மண்ணு வேணா. சோத்துல என்னத்தா கோபம்? ஏல கொஞ்சமாவது அறிவு இருக்கல உனக்கு? அவளுக்கு எது பிடிக்காதுன்னு சொல்றாளா அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க. இப்ப பாரு, கோவப்பட்டு எந்திரிச்சு போயிட்டா. ஒழுங்கா பேசிட்டு இருந்தா. எங்க இருந்தா வந்தானோ? என்ன நீ வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? குளிக்க சுடுதண்ணி வைக்கலனா கூட உண்ணாவிரதம் இருப்பா. வேணான்னு சொல்ல அதையே பேசி என்னத்துக்கு அவளை பட்டினி போடுத? ஏலே, எனக்கு வேதனையா இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வயித்த கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்ச காசெல்லாம் என்னல செய்ய சொல்லுத? என் தங்கச்சிகளுக்கு நல்லபடியா ஊரறிய கல்யாணம் கூட பண்ணி வைக்க கூடாதா? அதுல எதுக்கு திட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் கேட்கேன். அது தப்பா? முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதான்னு பாருங்க, அப்புறம் பேசலாம். ஏலே, இப்ப நீ எதுக்கு சாப்பிடாம போத? ஆளுக்கு சோத்து மேல கோவத்தை காட்டுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பனே முருகா, இந்த வேலை சோத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆண்டவா, சோத்த கொடுத்த அப்படியே அவ மனசையும் கொடுத்தா ஆயுசுக்கும் நன்றியோட இருப்பம்பா. அப்பனே முருகா, இவனுக்கு சோத்த கொடுத்த, கூடவே ஒரு பாட்டில் விஷத்தையும் கொடுத்தா நான் நன்றியோட இருப்பேன். இல்லை, நீ சொல்றதெல்லாம் என் அப்பன் கேட்க மாட்டாம்லா. ஏன்னா நான் தானே உனக்கு சீனியரு. அக்கா வாங்க. பார்த்தல்ல, நெத்தியில பட்டை, கழுத்துல முருகன் டாலரு, கை பூரா முருகன் கயிறு. நமக்கு தாம்ல, நம்ம காலை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பா. அப்படியே உன்ன மாதிரி கிடையாது அப்பப்போ கும்பிடுறதுக்கு. ரொம்ப நாளா ரெகுலரா கும்பிட்டு இருக்கவே. ஹலோ தம்பி, ஆண்டவன் சீனியர் ஜூனியர்லாம் பார்க்க மாட்டான்பா. யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் அருள் தருவாரு. நீ பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து உன்னை எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்தி எடுப்பாரு. ஏம்லா, இந்த சம்முவம் மாதிரி ஒழுக்கமான பய உலகத்திலே கிடையாதுலா. எண்ணெய போட்டு இந்த பாடுபடுத்துதியே உனக்குதான். அங்க எண்ணெய் கொப்பரையில எண்ணெய காய வச்சு காத்துக்கிட்டு இருப்பாவ. ஏய், ஒழுக்கமான பையன் எதுக்குடா திருட்டு தாலி கட்டுறான்? ஐயோக்கிய பயலே, உனக்கு வெறும் எண்ணெய் கொப்பரை மட்டும் இல்ல, கும்பி பாகம் கன்ஃபார்ம் உனக்கு. பாரு. பாப்பா. அப்பனே முருகா, நல்லா பாத்துக்க. இந்த அப்பாவிய என்னென்னலாம் பேச்சு பேசுதான்னு பாத்துக்க. எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்க. மேல வரும்போது எல்லாத்துக்கும் தண்டனை எக்ஸ்ட்ராவா குடு. ஏன் வீடியோ எடுத்து வச்சுக்க சொல்லு. ஆளை பாரு, பண்றதெல்லாம் அக்கிரமம் அயோக்கியத்தனம். இதுல நல்லவன் மாதிரி வேஷம் வேற. இல்லை, யார்ல நல்லவ மாதிரி. எரும மாடு, முதல்ல தண்ணிய குடிடா. பாத்தியா, பொய் சொன்ன உடனே ஆண்டவனா பார்த்து உனக்கு பொறையேற வச்சிட்டான். டேய், அந்த முருகன் கூட என் பக்கம் தாண்டா. யாரு சொன்னா முருகன் உன் பக்கம்ட்டு? ஏலே, அந்த முருகன் என் பக்கம்லா. டெய்லி காலையில கவசம் சொல்லுதேன். போய் முருகன் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு தான் கடைக்கே போதேன். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அவன் அருளை பாடிட்டு தானே படுக்க. ஏலே, என்னை விட்டுட்டு உனக்கு அருள் புரிஞ்சிருவானா என் முருகன்?
ஏக்கா எனக்கு ஒரு டவுட்டு. எட்டி கனி சத்தம் போடாம இருட்டி. இல்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா இல்ல லவ் பண்றாங்களா? வாண்டு வயசுக்கு தகுந்த பேச்சு பேச மாட்டியா? அக்கா இதுக்கு மேல நின்னா இவளே நம்மள காட்டி கொடுத்துருவா. அதான் 2 பேரும் சாப்பிடுதாவல்ல, வா நம்ம போய் நிம்மதியா உறங்குவோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு போனதுல அவங்க ஏன் மேலதான் தப்புன்னு நாளைக்கு ஸ்கூல்ல ரம்யா கிட்ட சாரி கேட்க சொல்லுவாங்க. அம்மா நான் தப்பே பண்ணலம்மா, அவதாம்மா தப்பா பேசுனா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். தமிழ், இங்க பாரு அம்மா சொல்றத கேளு. நீ அழக்கூடாது. நீ யார்கிட்டயும் சாரி கேட்க வேணாம். நாளைக்கு ஸ்கூல்ல போய் பேசிக்கலாம், சரியா? இப்ப நீ அழக்கூடாது. பேசாம படுத்து தூங்கு. வா படுத்துக்கோ, தூங்கு. ஆதி ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் மேல இருக்கிற கோவத்தை தமிழ் மேல காட்டியிருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்னால இவ்வளவு சமாதானப்படுத்தவே முடியல. தமிழ் பாவம். பேசாம ஆதிக்கு போன் பண்ணி தமிழ் கிட்ட பேச சொல்ல வேண்டியதான். ஹலோ ஆதி. சொல்லுங்க பாரதி. தமிழ் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து அங்க நடந்ததையே நினைச்சு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா. இன்னும் அவ சரியா தூங்க கூட இல்ல. இப்பதான் ஏதோ கொஞ்சம் சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். அவ புரிஞ்சுக்காம நீங்க அவளை திட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா அவ எப்படியும் சமாதானம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நான் இப்ப அவகிட்ட போன் தரேன், நீங்க அவகிட்ட பேசுறீங்களா? இருங்க. பாரதி பாரதி வேணாம் பாரதி, நான் ஏற்கனவே தமிழ் கிட்ட சொன்னதுதான். ஸ்கூல்ல நடந்ததுக்கு அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்டாதான் நான் தமிழ் கிட்ட பேசுவேன். அதே உங்களுக்கு நான் சொல்றது புரியல. பாரதி, தமிழ் தான் குழந்தை, புரியாம பேசிட்டு இருக்கா. பாரதி, அவ பண்ண தப்பு பாரதி. அத அவளுக்கு இப்பவே புரிய வச்சாதான் தான் பண்ண தப்புன்னு அவளுக்கு தெரியும். நாம இப்ப தமிழை சமாதானப்படுத்துறத விட அவளோட தப்ப புரிய வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பாரதி. எனக்கு புரிஞ்சு போச்சு ஆதி. நீங்க ஏன் மேல இருக்கிற கோவத்தை தமிழ் மேல காட்டிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? பாரதி, தமிழ் சாரி கேட்காம நான் பேச மாட்டேன். ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பாரதி. நான் இவ்ளோ சொல்லி கூட உங்களுக்கு புரியல. இதுதான் ஆதி நீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சு உங்களுக்கு போன் பண்ண பாருங்க, என்ன சொல்லணும்? நான் தான் முட்டாள். ரொம்ப சந்தோஷம் ஆதி. நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. என் பொண்ண நான் பாத்துக்கிறேன். பாரதி, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது பாரதி. ஆனா நான் தமிழோட நல்லதுக்காகத்தான் இப்படிலாம் நடந்துகிட்டேன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, மிஸ் இன்னைக்கு என்ன கண்டிப்பா ரம்யா கிட்ட சாரி கேட்க சொல்ல போறாங்க. இங்க பாரு, நீ ஒன்னும் சாரி எல்லாம் கேட்க வேணாம். நான் மிஸ் கிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரி போலாமா? நான் போய் பேசிட்டு வரேன். சரி. ஐயோ,
ரம்யாக்கு கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கு. ஃப்ரெண்டு சொன்னது சரிதான். கோவத்துல ரம்யாவை ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. தமிழ் என்னடா, வா போலாம். ஏய் தமிழ், சாரி ரம்யா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். ரொம்ப வலிச்சுதா? சாரி ரம்யா. மறுபடியும் நம்ம பழையபடியே ஃப்ரெண்டாவே இருப்போமா? சாரி தமிழ், நானும் உன்னை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. எல்லாம் என்னாலதான். இங்க பாருங்க மேடம், சாரி நாங்க தமிழ். பெரிய பிரச்சனை பண்ணலான்ட்டு தான் இருந்தோம். உங்க பொண்ணு மேல அவ்வளவு கோவம். ஆனா தமிழோட அப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம நியாயமா நடந்துக்கிட்டாரு. தமிழுக்கு அவ பண்ணது தப்புன்னு புரிய வச்சாரு. எந்த இடத்துல தான் பொண்ணுகிட்ட அன்பா இருக்கணும், எங்க கண்டிப்பா இருக்கணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் விட அவர் தமிழ் சார்பா எந்த கௌரவம் பார்க்காம எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நாங்களும் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணோம். சரி, குழந்தைங்க பிரச்சனை தானே, பெருசு பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி மேடம், நான் கிளம்புறேன். ரம்யா, Bye, ரம்யா. இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். Bye, Daddy. பாய். பாரதி, ஆதி தமிழோட அப்பா இடத்துல இருந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்திருக்காரு. இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு அவளுக்கு புரிய வச்சிருக்காரு. ஆதி நினைச்சிருந்தா இதுதான் நல்ல சான்ஸ்னு தமிழை இம்ப்ரெஸ் பண்ண அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா ஆதி அப்படி பண்ணல. எல்லாத்துக்கும் மேல தமிழுக்காக ஆதி ரம்யா பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம்டி. தமிழ் அழுதுட்டே என்கிட்ட வந்தப்போ ஆதி கண்டுக்காம போனதை பார்த்து நானும் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நானாவது அவர்கிட்ட பேசிருக்கணும். கோவத்துல அவரை திட்ட வேற செஞ்சுட்டேன். ஏ பாரதி, ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு இதே வேலையா போச்சு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாங்க வந்தது தாள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகதான். சம்பந்தி எங்க முதல்ல வெளிய போங்க. வெளிய போய் பேசிக்கலாம். போங்க, வெளிய போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. தமிழ்லையா? யாரும் பேசக்கூடாது. உள்ள தூக்கி வச்சிருவேன். போங்க வெளில. யோ வெளில போங்கயா, வெளில போய் பேசுங்க போங்க. சார், எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? சார், நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், அவர் எங்க சம்பந்தி சார். அவர் ரொம்ப அப்பாவி சார். அவரே அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க? சம்பந்தி, எனக்கு எதுவும் தெரியாது சம்பந்தி, நிஜமாவே. ஆமா சார். ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அதான் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. சார், அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் சார். மாட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் இதான் சொல்லுவாங்க. ஏன் சார், உங்க சம்மதினா எந்த தப்பும் செய்ய மாட்டாரா? இந்த ஆள் ஊரையே ஏமாத்தி வாயில போட்டுக்கிட்டதா எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். நீங்க நல்லா விசாரிங்க. ஏதோ ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. நீங்க சரியா தான் பேசிட்டு இருக்கீங்களா? சார், நாங்க எல்லாம் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா விட்டுருவோமா? சார், எங்க மாமா ஒரு விவசாயி சார். அவர் எங்கேயும் ஓடவும் இல்ல ஒளிவும் இல்ல. இன்னைக்கு எங்க வீட்டு விசேஷம் நடக்குது. நீங்க வந்ததுல இருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க சார். எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்றவரே கிடையாது சார். இங்க பாருமா, உங்க சர்டிபிகேட்லாம் வாங்கி
இவர் விட்டுட்டு போறதுக்காக இங்க வரல. யோ, உன் பேர் என்னையா? சுப்பிரமணி தானே? ஆமா சார். நீ தானே செல்வம் சிட் ஃபண்ட்ல ஏஜென்ட்டா இருக்க? ஆமா சார், ஆமா. அப்பா என்னப்பா இதெல்லாம்? நீங்க எப்ப அதுல சேர்ந்தீங்க? அது 1 மாசமா அதுல வேலையில இருக்கம்மா. அப்பா இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையப்பா. இல்லம்மா, சும்மா இருக்கமேன்னு அங்க வேலைக்கு போனம்மா. சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? இந்த ஆளு சீட்டு போட்ட உங்க பணத்தெல்லாம் வாங்கி ஆபீஸ்ல கட்டாம வாயில போட்டுக்கிட்டதா 45 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐயோ சம்மந்தி, எக்கச்சக்கமான பணத்தை இந்த ஆளு அபேஸ் பண்ணிருக்கான். சார் அபாண்டமா எதுவும் சொல்லாதீங்க சார். நான் எதுவுமே பண்ணல. குபர், நீ என்ன சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. உனக்காக ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கி காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வர வேண்டியதா போச்சு. உன்னை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போணும். வாயா. சார் நாங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம் சார். நாங்க லாயரோட வரோம் சார். நாம அவன் கூட பெரிய பிரச்சனையா போச்சு. வெளியே பார்த்தல, அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் பெரிய கலவரம் ஆயிடுமா. போமா. வாயா. எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? முதல்ல அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் இருக்கா? அப்பா வாரண்ட் இருக்கான்னு கேளுங்கப்பா. கேக்குறான்ல சார், வாரண்ட் இருக்கா சார்? ஓ, வாரண்டா சார்? வெளியே இருக்கிறவங்களா உள்ள வந்தா தள்ளி சல்லியா நொறுக்கிடுவாங்க. வாரண்ட் கேக்குற? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமாவும் கௌதமும் ஏதோ படப்படன்னு காப்பாத்து போறதா நினைச்சு வம்ப விலைக்கு வாங்க போறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இதுல நிறைய காசு சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்றான். ஏற்கனவே நம்ம சொந்தக்காரங்க எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பார்த்தல்ல. இப்ப மாமா வேற அங்க போனா நம்ம சொத்தையும் ஃப்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோக்கா, இப்பவே தடுத்தாதான் உண்டு. இன்னும் அந்த ஊருக்கெல்லாம் போனா என்ன ஆகுமோ? மாதிரி இந்திரா, அம்மாவை கூட்டு வா போலாம். அத்தை நீங்க வரி பண்ணாதீங்க அத்தை. நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். சாவி எடுத்துட்டு வா. அப்பா வாங்கப்பா போலாம். கௌதம் நில்லு. இந்த வீட்ல இருக்கிற யாரும் அங்க போக கூடாது. அதையும் மீறி யாராவது அங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஜெயா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்ப எந்த மாதிரியான சந்தர்ப்பம்? இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மாடி இந்திரா, நீ வா, அம்மாவை கூப்பிட்டு கிளம்பலாம். வா. போது நில்லுங்க. நான் சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறது ஏதோ பணம் கையாடல் மாதிரி தெரியுது. இப்ப போனா நமக்கும் அதுல உடந்த பணத்தை திருடணுங்கிற கெட்ட பேர் வரும். அது நம்ம பிசினஸ் ரொம்ப பாதிக்கும். ஜெயா, இதனால நம்ம குடும்ப மானமே போயிடுங்க. இதை நான் அனுமதிக்கவே முடியாது. நீங்க யாரும் அங்க போக கூடாது. கௌதம், நீ உள்ள போ. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? அம்மா இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இப்படி பண்ணாதீங்கம்மா. கௌதம், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அம்மா உன் நல்லதுக்கு தான் எப்பவும் சொல்வேன். அதையும் மீறி நீ போன, அதுக்கப்புறம் என் அம்மான்னு நீ கடைசி வரைக்கும் கூப்பிடவே கூடாது. தப்பு ஜெயா, ரொம்ப ரொம்ப தப்பு இது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செய்வாங்க சொல்லு? நம்ம வீடு மாதிரி அவங்க வீட்டில் என்ன ஆம்பளை பசங்க இருக்காங்களா என்ன? நாம தானே ஜெயா அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆம்பளை பசங்க இல்லைன்னா என்ன? அதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிற இதோ இந்திரா ஐஏஎஸ் இருக்காங்களே, அவங்க தைரியமா பாத்துப்பாங்க. என்ன இந்திரா? ராகினி, ஒரு பொண்ணுக்கு பொண்ணா நினைக்காம இந்த சந்தர்ப்பத்தில் கூட உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? நீ செய்யற வேலையினாலதான் ஜெயா அப்படிலாம் பேசிட்டு இருக்கா. ஜெயா பாரு, ஜெயா இத பாருங்க, இங்க ராகினிய பத்தின பேச்சு கிடையாது. ஆம்பளை புள்ள இல்லனா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்?
அதெல்லாம் அவங்க தலையெழுத்து. நான் முக்கியம்னு நினைக்கிறவங்க என் பேச்ச கேளுங்க. இல்ல அந்த ஊரை ஏமாத்துற குடும்பம் தான் முக்கியம்னா அவங்களோடவே போங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அத்தை, எங்களை பார்த்தா ஏமாத்துற குடும்பம்னு சொல்றீங்க? ஏய் ஆமாண்டி, நீங்க தான். நீயே ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்க. அதான் உங்க அப்பா ஊரையே ஏமாத்திருக்காரு. சும்மாவா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் ரூம்குள்ள தைரியமா வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணுமா என்ன? ஆஹா, வரலாம், தாராளமா வரலாம். என் ரூம்குள்ள வர வேணான்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கு ரைட்ஸ் இருக்கு சொல்லு? ஓ, இது உங்க ரூமா? சேச்சே, நம்ம ரூம். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல? எதிர்பார்த்தேன், ஆனா ரூம்குள்ள வருவேன்னு எதிர்பார்க்கல. அங்கே நில்லுங்க. இங்கே வா. ஆமா. முடியாது சார், கிட்ட வராதீங்க. சாரா? சார் வராதீங்க. சார் வராதீங்க. சொன்னா கேளுங்க. சார் வராதீங்க. சார் நில்லுங்க. எங்க போனா? அப்பா சொன்னாருன்னு அனன்யா பக்கத்துல அன்பரசி இமேஜின் பண்ணி பார்த்தா இப்ப இமேஜின் பண்ணாமலே அன்பரசி வந்த மாதிரி இருக்கு. சந்திரா, எங்க போன இவ்வளவு நேரம்? ஒரு சின்ன வேலைம்மா. என்ன சந்திரா, முகமெல்லாம் களைப்பா இருக்கு. ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? அது ஒன்றும் இல்லைம்மா. புது ப்ராஜெக்ட் மீட்டிங்னு அங்கங்க கொஞ்சம் அலைச்சல்மா. உடம்ப பாத்துக்கப்பா. அப்புறம் இந்த சிவகாமி ஒரு பக்கம், மங்க ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஃபோன் பண்ணுன்னு ஒரு வழி பண்ணிட்டாங்கப்பா. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு மனசே சரியில்லைப்பா. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. மா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான்மா. எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான்மா இருக்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரிம்மா. மஞ்சு பின்னாடியே வந்தா எங்க போனான்னு தெரியலையே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாப்ள இவ்வளவு கோவமா கட் பண்ற? அந்த சிதம்பரமா கால் பண்றாரு. பல்லவி. பல்லவியா?
மாப்பிள்ள அட்டன் பண்ணி என்னன்னு கேளு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். டேய், இனி கேட்கறதுக்கு என்னடா இருக்கு? இல்ல மாப்பிள்ள, ஒருவேளை மனசாட்சி உறுத்தி கூட கால் பண்ணிருக்கலாம். நமக்கு வந்து பாடுறேன்னு சொன்னாங்கன்னா நாம சொன்ன மாதிரி ஆல்பத்தை கொடுத்துடலாம்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. என் நம்பிக்கையை கொண்டுட்டாங்க. இனிமேல் அந்த குரலை பத்தி இந்த கம்பெனியில பேச்சே வேண்டாம். ஐயோ, எடுக்கவே மாட்டேங்கிறாரே. சிச்சுவேஷன் சொல்லி புரிய வைக்க கூட வாய்ப்பு தர மாட்டார் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஹலோ சார், காலை கட் பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்க நம்பர்ல இருந்து எனக்கு காலே வரக்கூடாது. சார் சாரி சார், போனை மட்டும் வச்சிடாதீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். ஏங்க, என்ன சிதம்பரம் அடுத்த பிளானை உங்க மூலியமா எக்ஸிக்யூட் பண்றாரா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். நான் எந்த சிச்சுவேஷன்ல போய் பாடினேன்னு மட்டும் சொல்லிடுறேன் சார். அது என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நீங்க பாடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும். நீங்க யாருக்காக வேணாலும் போய் பாடுங்க, ஆனா எனக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்க. உங்க வார்த்தையை நம்பி நான் அவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி வச்சிருக்கிறப்போ அதே கான்ட்ராக்டுக்கு போட்டியா இருக்கிற ஆளுக்கு போய் பாடி இருக்கீங்களே, இதெல்லாம் நம்பிக்கை துரோகமா உங்களுக்கு தெரியல? நீங்க பாட்டு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு இப்படி கேஷுவலா வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை நான் கேட்கணுமா? இனி இப்படிலாம் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போன வைங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் உங்களுக்காக தான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னால சிதம்பரத்து கூட ஏத்துக்க முடியும். அவர் என் முதுகுல குத்தல, நேருக்கு நேரா சவால் விட்டு தான் மோதினாரு. ஆனா நீங்க என் முதுகுல குத்திருக்கீங்க. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகிங்களை என்னைக்குமே என்னால மன்னிக்க முடியாது. வைங்க. மாப்பிள்ள, இந்த கான்ட்ராக்ட் நம்ம கை விட்டு போயிருச்சு. இனிமேல் இதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீ ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணி இந்த வார ரெக்கார்டிங் இருக்காதுன்னு சொல்லிடு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? டேய், சொன்னதை செய் போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது எப்படி டைஜஸ்ட் பண்றதுன்னே தெரியல. பல்லவி இப்படி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் சின்ன வார்த்தை. பல்லவி எனக்கு பண்ணதெல்லாம் பெரிய துரோகங்க. சார், பல்லவியோட குரல்ல நேர்மை இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பொண்ணு துரோகம் பண்ணிருப்பான்னு நிஜமாவே தோணுதா சார்? உங்க இன்ட்யூஷன் எப்பவுமே தப்பா இருக்காதுன்னு சொல்லுவீங்க. இப்போ உங்க உள் மனசு பல்லவி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுதா? இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்கிற பிரஷரால இப்படியெல்லாம் உங்களை மீறி வார்த்தை வருதா? என்னால எதுவுமே யோசிக்க முடியல. ஆனா இந்த பொண்ணை நான் ரொம்ப நம்பினேன். தப்பு என்னோட தான். லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ராடு பல்லவியா பாட வந்திருக்கான்னு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம மறைக்க ட்ரை பண்ணவ தானே. சார், அப்புறம் அவங்க தானே சார் உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பாடி கொடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்தவங்க இப்போ எப்படி சார் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க? ஒருவேளை சிதம்பரம் அவங்கள மிரட்டி கூட பாட வச்சிருக்கலாம்ல சார்? சரி, அப்படியே இருந்தா கூட சிதம்பரத்துக்கு நான் பாட போறேன், என்னால உங்களுக்கு பாட முடியாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல.
அவங்க போய் சிதம்பரத்துக்காக பாடினதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்காக வந்து பாடுறேன்னு அவங்க வேர்டு கொடுத்தாங்கல்ல, அதை நம்பி தானே நான் கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஜஸ்ட் ஒரு மெசேஜ், என்னால பாட முடியாது, நீங்க வேற ஆப்ஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. அது கூடவா அவங்களால முடியாது? புரியுது சார். ஆனா பல்லவியால உடனே இன்ஃபார்ம் பண்ண முடியாம ஏதாவது நெருக்கடியில கூட மாட்டிட்டு இருந்திருக்கவும் சான்ஸ் இருக்கலாம்ல சார். உடனே சொல்ல முடியலன்னா என்ன? இப்போ வரைக்கும் அவங்க கால் பண்ணவே இல்லையே, அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமேல் நமக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் எனக்கு பெரிய லெசன். பல்லவி எனக்கு பண்ணதெல்லாம் பெரிய துரோகங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டு பழையபடி ஆபீஸ நடத்தணும். அதானே பார்த்தேன். மாறி வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு மாரிய வீட்டுக்கு கூப்பிட்ட போது மாறி வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாரிய வீட்டுக்கு வரவழிக்க சிஸ்டர் திட்டம் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி என்ன முடிவு எடுக்கிறான்னு பாப்போம். என்ன மாறி அமைதியா இருக்க? சூர்யா, நீயும் மாரியும் திரும்ப வீட்டுக்கு வரணும். நாம எல்லாரும் பழையபடி ஒரே வீட்ல இருக்கணும். நீயும் பழையபடி ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்கணும். இதுதான் என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே. தயவு செஞ்சு நீ மறுக்காம இது ஒன்ன மட்டும் எனக்காக நிறைவேற்றி வை சூர்யா. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. உங்க கனவு லட்சியத்தை இப்போதைக்கு எங்களால நிறைவேற்றி வைக்க முடியாத அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. ஆஹா, இப்பவும் சிஸ்டர் விரிச்ச வலையில சிக்காம மாறி எஸ்கேப் ஆயிட்டாலே, பெருங்கேடிதான். மாறி, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். தேவி அக்கா மேலையும் அவங்க வாழ்ந்த வீட்டு மேலையும் நீ எல்லையில்லா மரியாதை வச்சிருக்கல. ஏன் வீட்டுக்கு மட்டும் திரும்பி வரமாட்டேங்கிற? என்ன மாதிரி காரணம்? அதானே, இதான் நீ தெய்வமா கும்பிடுற தேவி அம்மா மேல வச்சிருக்கிற மரியாதையா மாறி? நாங்க இப்போ இருக்கிறதே தேவி அம்மா வாழ்ந்த வீட்டுல தான் இருக்கோம். சரி சரி. இப்போ நாங்க இருக்கிறது தேவி அம்மா ஆரம்ப காலத்துல வாழ்ந்த வீடு. எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு அந்த வீட்டுல இருந்துதான் முன்னுக்கு வந்திருக்காங்க. கரெக்ட் மாறி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? காலனில இருக்கிறவங்க சொன்னாங்க மாமா. ஓ, தேவி அம்மா ஆரம்ப காலத்துல இருந்த அந்த வீட்டுல இருந்துதான் நான் குழந்தை பெத்துக்கணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம், தேவி அம்மாவுக்கும் சந்தோஷம். இப்ப நீ வீட்டு கொடுத்த வீடும் தேவி அக்கா வாழ்ந்த வீடு தானே மாறி. நீ அங்க வந்து குழந்தைய பெத்துக்கிட்டாலும் தேவி அக்கா சந்தோஷம் தானே படுவாங்க. கரெக்டத்தை தேவி அம்மா சந்தோஷப்படதான் செய்வாங்க. இருந்தாலும் அவங்க ஆரம்ப காலத்துல வாழ்ந்த வீட்டுல குடும்பத்தோட வாரிசை பெத்தெடுத்தா தேவி அம்மா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
மாறி சொல்றது கரெக்ட் தான் அத்தை. ஹாசினி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் மாறி கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அப்போ இனிமே அந்த வீட்டுக்கு வரவே மாட்டியா மாறி? அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அத்தை. கண்டிப்பா நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வருவேன், குழந்தையோட வருவேன். பிறக்க போற குழந்தை இல்ல இல்ல, தேவி அம்மாவோட கால் அந்த வீட்ல படும். உங்களை எட்டி எட்டி உதைச்சு விளையாடும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், என்ன மாதிரி? எனக்கு ஒரு ஆசை. என்ன? என் மடி மேல தலை வச்சு படுத்துக்கணுமா? அது இல்ல. வேற என்ன? எனக்கு குல்ஃபி ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. குல்ஃபியா? அதெல்லாம் வேண்டாம், சளி பிடிக்கும். எங்க ஊர்ல நான் மழையில நனைஞ்சுக்கிட்டே குல்ஃபி ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் சார். எனக்கு சளி எல்லாம் பிடிக்காது. குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுங்க. அப்போ நீ தனி ஆளு. ஆனா இப்ப உன் வயித்துல குழந்தை இருக்கு. நீ குல்ஃபி சாப்பிட்டா உனக்கு சளி பிடிக்கலனாலும் வயித்துல இருக்க என் அம்மாக்கு சளி பிடிச்சிரும்ல. குல்ஃபி எல்லாம் வேண்டாம். வயித்துல இருக்கிற குழந்தைக்கெல்லாம் சளி பிடிக்காது ஹஸ்பண்ட் சார். குல்ஃபிக்காரன் போயிட போறான். சீக்கிரமா போய் ஒரே ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வாங்களேன். வேண்டாம் மாதிரி, சொன்னா கேளு. புள்ளத்தாச்சி மட்டும் ஆசைப்பட்டு சாப்பிட முடியாம போனா அப்புறம் பிறக்க போற குழந்தை காதுல சீழ் வரும்னு சொல்லுவாங்க. குட்டி தேவி அம்மா காதுல சீழ் வந்தா பரவாயில்லையா? உண்மையாவா சொல்ற? ஆமா ஹஸ்பண்ட் சார். உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? சரி இரு, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். யாருமே இல்ல. குல்ஃபிக்காரர் போயிட்டாரு போல. எந்த பக்கம் போனாருன்னு தெரியல. மாரி, குல்ஃபி வந்தாச்சு. குல்ஃபி வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா ஹஸ்பண்ட் சார்? கொடுங்க கொடுங்க. மாரி, நான் போறதுக்குள்ள குல்ஃபிக்காரர் 4 தெரு தள்ளி போயிட்டாரு. விரட்டி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். நான் ஆசைப்பட்டு கேட்டப்போ குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு சொன்னீங்க. குட்டி தேவி அம்மா காதுல சீல் வரும்னு சொன்னதும் ஓடி போய் குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ என்ன விட உங்களுக்கு குழந்தைதான் முக்கியமா? ஐயோ, அப்படி இல்ல மாரி. எனக்கு நீயும் முக்கியம், குழந்தையும் முக்கியம். 2 பேரும் எனக்கு கண்ணு மாதிரி. சரி சரி, பதட்டெல்லாம் படாதீங்க. நான் சும்மா வேடிக்கைக்காக கேட்டேன். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டேனா எனக்கு வயிறு வலிக்காதா? ஒரே குல்ஃபியை 2 பேர் சாப்பிட்டா வயிறு வலிக்காத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பயங்கரமான ஆளா இருக்கியே நீ. அதுக்குள்ள Dress எல்லாம் மாத்திட்டு வந்துட்ட. பா, என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை காட்டுறா. நீ எல்லாம் நல்லவன்னு ஏன் புள்ள நம்புறான் பாரு. நீ பண்ற தில்லு முள்ளெல்லாம் அவனுக்கு தெரியாம போகாத. என்ன Dress மாத்திட்டனா? என்ன பேசுறீங்க? என் மேல பழி போடணும்னு யோசிச்சு யோசிச்சு கற்பனை எல்லாம் பண்றீங்களா? போடி. நான் கற்பனை பண்றேனா இல்ல நீ போய் சொல்றியா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பிரியாவை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். வேணும்னா நீயும் உங்க அக்காவும் கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. இந்த கல்யாணமும் நடக்காது. உங்க கையில பிரியா கிடைக்கவும் மாட்டான்.
எனக்கு பிரியாவ என்ன செய்யணும்னு தெரியும். நீங்க தலை கீழே நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அத்தை, பிரியா கிடைச்சிட்டாளா? அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. பிரியா இங்கதான் இருக்கா. அவளை இவ பார்க்க கூட விட மாட்டேங்கிறா. இவள அடிச்சு போட்டுட்டு பிரியாவை கூட்டிட்டு போறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சக்தி, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ இதுல தலையிட்டா உன் வாழ்க்கையும் நாசமாயிடும், தெரிஞ்சுக்கோ. ஏய், அத நீ பேசாத. எது எனக்கு தேவையில்லாத விஷயம்? எங்க அக்காவுக்கு நீங்கெல்லாம் கும்பலா சேர்ந்துக்கிட்டு துரோகம் பண்றத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும் செய்வேன். என்னனாலும்னா என்ன வேணாலும் பண்ணிருவியா? எங்களை கொன்றுவியா? உங்களை நான் ஏன் கொல்ல போறேன்? எனக்கு இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எல்லாத்தையும் நான் செய்வேன். நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் என்ன தாண்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா அத்தை? உங்க முன்னாடியே அவ எப்படி பேசுறா பாத்தீங்களா? இதுக்காகவே இவன் நாண்டுகிட்டு சாகுற மாதிரி இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி காட்டணும் அத்தை. யாரு தலைமையில இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், கதவை இப்ப திறக்க போறியா இல்லையா பண்ணி? ஏய், மரியாதையா போயிடுங்க. என் புருஷன் வந்தாருன்னா உங்களை கொன்னுடுவாரு. எப்படி பேசுறா பாருங்க அத்தை. புருஷனை வச்சே கொன்றுவாளாம். நம்ம வெற்றிய கொலைகாரனா மாத்திருவா அந்த ராட்சசி. குடும்ப பொம்பளை மாதிரியா பேசுற? இவள கல்யாணம் கட்டிக்கிட்டு நம்ம குடும்ப மானத்தை வெற்றி மொத்தமா வாங்கிட்டான் அத்தை. என்னடி கெஞ்சிட்டு இருக்கோன்னு பாக்குறியா? இனிமே உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. டேய், இவளை அடிச்சு போட்டு பிரியாவை கூட்டு வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ 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 கடவுளே, என்னென்னமோ பண்ணுவேன்னு சொன்னாலே கடைசியில அடிச்சே கொன்றுக்காலே சார். ஐயோ ஐயோ இல்ல சார். மேடம், என்ன மேடம் நீங்க சொல்றீங்க? நல்லா பாருங்க மேடம், அவ நல்லா தானே இருந்தா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் பார்த்தேன். பாடியில இன்னும் ஹீட் இருக்கு சார். 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறந்திருக்கணும். அத்தை, பாத்தீங்களா அத்தை? அநியாயமா இப்படி கொன்னுட்டா பாருங்க அத்தை. உங்க மருமக இப்படி கொலைகாரியா நிக்கிறாளே அத்தை. இல்ல, இதெல்லாம் நம்ம தடுக்கணும் தானே நினைச்சோம். எல்லாமே நாசமா போச்சு, நாசமா போச்சு. ஐயோ இல்ல சார், இவங்கள என் மேல தப்பா பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம், நீங்க நல்லா பாருங்க மேடம். இருங்க, நான் பாக்குறேன். இல்லம்மா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபாரன்சிக் டீமே வர சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ஐயோ இல்ல சார். சார் சார் வேற என்னமோ நடந்திருக்கு சார். சார் சார் நான் இப்பதான் சார் பார்த்தேன். நான் இங்கதான் சார் நின்னுக்கிட்டு இருந்தேன் சார். நான் போன் பேசுறதுக்காக வெளியில போயிருந்தேன் சார். சார் இங்க என்னமோ நடந்திருக்கு சார். ஆமா, நீ வெளியே நின்னுட்டு இருந்தான்னு யாருக்கு தெரியும்? இங்க என்ன சிசிடிவி இருக்கா இல்ல பேய் பூதம் ஏதாவது இருக்கா? என்ன அதுங்க தான் வந்து கொன்னுச்சா? வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு எப்படி எல்லாம் கதை சொல்றடி நீ? இல்ல அத்தை, இப்படி ஒருத்தையும் வெற்றி தேடி போய் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. சார் 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 ப்ளீஸ் சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார் யாரோ பிரியாவை கடத்திட்டு போனாங்க சார். சார் எங்களை பார்த்ததும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க சார். சார் நாங்க போய் பார்த்தப்போ பிரியா மயக்கத்துல தான் சார் இருந்தா. நாங்க அங்க இருந்து அவளை ரெஸ்கியூ பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருந்தோம் சார். அவ்வளவுதான் சார். சத்தியமா எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். நாங்கன்னு சொல்றீங்க, வேற யாரெல்லாம் இருந்தாங்க? சார் நானும் என் ஹஸ்பண்டும் சார்.
என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் சார். என் ஹஸ்பண்ட் அவங்கள துரத்திட்டு போயிருக்காரு சார். அவரையும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களாம் சார். இப்பதான் சார் ஃபோன் பண்ணாரு சார். நான் அதுக்காக தான் சார் வெளியில போய் ஃபோன் பேச போனேன். சூப்பர் சபாஷ் சக்தி, சூப்பர். நீ சூப்பரா கதையா சொல்லிட்டு இருக்க. சரி, நீ பிரியாவை பார்க்கும்போது அவன் மயங்கி தானே இருந்தா. அப்புறம் எதுக்கடி நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல? எதுக்கு கூட்டிட்டு போல? அது சார், என் ஹஸ்பண்ட் வந்தது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் தான் இருந்தோம். இதுதான் சார் உண்மை. ஏமா, உங்க கஸ்டடியில தானே இவங்க இருந்தாங்க, அப்புறம் எப்படி இருந்தாங்க? சார் உங்க கால் கிட்ட ஏதோ பேக் இருக்கு சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இங்க தமயந்தின்றது நீங்களா? நான் தான். என்னாச்சு? என்ன வேணும்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மா, எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி, என்னது இது? இருங்க, முதல்ல வந்து நீங்க உட்காருங்க. வாங்க வந்து உட்காருங்க. நீங்க சொல்றத கேளுங்க. ஒருவேளை நல்லண்ணா சொன்ன பொண்ணு இவங்களா இருப்பாங்களோ? செல்வி, முதல்ல இவங்களுக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க, இது வந்துறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இருங்க உட்காருங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். பதட்டப்படாதீங்க. விஷயம் நான் போய் தண்ணி எடுத்து வரேன். உங்க அக்கா இப்ப வந்துருவாங்க. நான் இதை உள்ள வச்சு தண்ணி எடுத்து வரேன். இதோ வரேன். என்ன சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. டேய், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நம்ம நினைச்சது மாதிரி இங்க வந்து உட்காந்துருக்கா. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏய், உள்ள அவ மட்டும்தான் உட்காந்துருக்கா. நீங்க உள்ள போய் வாயை பொத்தி தூக்கிட்டு வந்து டிக்கில போட்டுருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. வாங்கடா. சீக்கிரம் வாங்க. வாங்கடா. சீக்கிரம் உள்ள போடுங்க. டேய், இருங்கடா. டேய், இப்ப தூக்கி டிக்கில போடுறா.
ஏண்டி என்னையவ மாட்டி விட பாக்குற? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன இது சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்க இவங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே செல்வி வாங்கண்ணே. அக்கா இப்பதானே வீட்டுக்கு போச்சுண்ணே. என்ன விஷயம்ண்ணே? செல்வி, இங்க யாராவது ஒரு பொண்ணு வந்தாளா? ஆமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆனா யாரு என்னன்னுலாம் தெரியல. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. தமயந்தி அக்கா கிட்ட எதுவும் சொல்லணும்னு வந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் இது சொல்லாமலே போயிடுச்சு. யாருன்னு அந்த பொண்ணு? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்ல, ஏதாச்சும் ஒரு பொண்ணு மெஸ்ஸுக்கு வந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ண சொல்லி சொன்னேன்ல, ஏன் பண்ணல? அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அக்கா பக்கத்துலயே இருந்துச்சு, அதனால தான் நான் ஃபோன் பண்ணல. ஏன் உங்க அக்கா பக்கத்துல இருந்தா ஃபோன் பண்ண முடியாதா உனக்கு? இல்லண்ணே, உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அக்கா கோவமா இருந்துச்சு, அதனால எனக்கும் பயமா இருந்துச்சு. அந்த போனையும் புடிக்கிட்டு போயிடுச்சுண்ணா. அதனால உங்களுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியலண்ணா. பாத்தீங்களா பாஸ், நீங்க அந்த பொண்ணோட லைஃபை காப்பாத்தணும்னு எவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க என்னடான்னா உங்களுக்கு போன் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்சம் கம்முன்றா. செல்வி, அந்த பொண்ணு எந்த பக்கம் போனான்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியலண்ணா. அவங்கள உட்கார வச்சுட்டு நான் தண்ணி எடுக்கிறதுக்காக போனேன்னா, திரும்பி வந்து பாக்குறப்ப அந்த பொண்ணை காணோம். தமயந்தி அக்காக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் தான் அந்த நேரத்துல இருந்தாரு. என்ன செல்வி சொல்ற? அந்த கிறிஷ் இங்க வந்தானா? ஆமாண்ணே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்துட்டு போனாரு. அவர் ரொம்ப விவரக்கிட்ட மனுஷன். தமயந்தி அக்கா கிட்ட வலிஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் கிளம்பி போயிட்டாரு. பாஸ், கண்டிப்பா அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஆமாடா, எனக்கு அப்படிதான் தோணுது. கண்டிப்பா அந்த பொண்ணு இங்க வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுதான் அவன் இங்க வந்திருக்கான். அவன் தான் அந்த பொண்ணை தூக்கி இருக்கான். அண்ணே என்னண்ணே எதோ சொல்லிட்டு இருக்கீங்க? யாருன்னு அந்த பொண்ணு? எதுக்காக தமயந்தியோட மாப்பிள்ள அந்த பொண்ணு கடத்த போறாரு? செல்வி, உன்னோட எல்லா கேள்விக்கும் கூடி சீக்கிரத்துல பதில் கிடைக்கும். அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க நேரம் இல்ல. உடனே நான் கிளம்பி ஆகணும். நீ பத்திரமா இரு, நான் வரேன். இல்லண்ணே. அண்ணே, என்ன? தமயந்தி அக்காக்கு எதுவும் ஆகாதுல்ல? நீங்க காப்பாத்திடுவீங்கல்ல? வாடா. வரமா. கடவுளே, அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் பாத்துக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவன் வர்றதுக்குள்ள சீக்கிரம் இவளை அறுத்து போட்டு கத்தியை இங்கே போட்டு கிளம்பிடலாம். நீ அப்பா அப்பான்னு ஆசையா கூப்பிடுவல்ல, போலீஸ் கிட்ட இந்த கத்தி கிடைச்சதுன்னா உங்க அப்பாவை 10 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க. என்ன பயமே இல்லாம நிக்கிற? என்னடா, ஏன்டா அவ சிரிக்கிறா?
ஏய் என்ன மன்னிச்சிரு பாப்பா, மன்னிச்சிரு. எங்க நான் வரமாட்டேன்னு நினைச்சு பயந்துட்டியா? சாரி. பாப்பா, நீ கொஞ்ச நேரம் கண்ணு முடிக்கோ. சரிப்பா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். போடுறா, கண்ண போடுறா. கண்ணை கீழே போட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்கள் இன்னும் கண்ணி கழியாம இருக்காங்க. பாத்தியா, நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காததுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இத சொன்னா நீ நம்பவே மாட்டேங்கிற. பேசாம இருங்க. என்னது, 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? என்னங்க இது? அது எப்படி நடக்காம இருக்கும்? நாம தான் எல்லா ஏற்பாடும் பண்ணமே. விஜய் விக்ரம், ஜோசியர் சொல்றது உண்மையா? இன்னும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையாப்பா? அப்பா, எனக்கு அதெல்லாம் சொல்றதுல ஒரு சங்கடமும் கிடையாது. ஆமா, இன்னும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்லை. விக்ரம், இல்லப்பா, நான் கொஞ்சம் ரைட்டான மைண்ட் செட்டில் இல்லாததால, அது மட்டும் இல்லாமல் மகாவுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கதால எங்களுக்குள்ள நடக்கலப்பா. இந்த ஜோசியர் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? நாம சொன்னது சட்டுப்புட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. மை காட், நந்தினி, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இல்லங்க, இப்போ இவங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. நானே ரொம்ப ஷாக் ஆகி தான் உட்கார்ந்திருக்கேன். சாமி,
இப்ப அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? எந்த சாந்தி முகூர்த்தம் இந்த வீட்டுல நடக்காம இருக்கோ அது உடனே நடந்தாகணும். இல்லனா அந்த தீய சக்தி இன்னும் உக்ரமாயிடும். அது இந்த வீட்டோட குடும்ப தலைவியோட உயிருக்கே ஆபத்து உண்டாக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பெரியம்மா, இந்த இன்ஸ்கர்ட் வேணுமா? லாங் ஸ்டெப் வைக்க முடியாம தடுக்குது. ஐயோ, ஆம்பளைங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. போக போக பழகிடும். வா. அட வாடி அமெரிக்கா காரி, என்ன திடீர்னு உள்ளூர் மகாலட்சுமிய மாறிட்ட? எப்படி பாட்டி இருக்கு? ஓகே தானே? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு ராசாத்தி. மாயா பாப்பா, ரியலி யூ பியூட்டிஃபுல். லக்ஷ்மி காட் லைக். நிஜமா பியூட்டிஃபுல்லா மாமா? எஸ் எஸ், யூ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். தேங்க் யூ. இப்பதான் பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி தெரியறேன். ஜானகி அக்காவுக்கு தான் சுத்தி போடணும். நிஜமாவே இவள பொண்ணு மாதிரி மாத்திருக்காங்களே. நிஜமாலே நீங்க இங்க மாயாக்கா தானா? ஆமாண்டா. வை, உங்க பேச்சு மாயாக்கா மாதிரி தான் இருக்கு, ஆனா பார்க்க வேற அக்கா மாதிரி இருக்கீங்க. சரி சரி, நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேன். இது நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்குக்கா. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. சோ ஸ்வீட். ஏய் மாயா, இங்க வா. பெரியவங்க கிட்ட முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்ப நான் என்ன பண்ணணும்? காலேஜ்ல சேர போறேன் பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலை தொட்டு கும்பிடணும். அவ்வளவுதானே? நான் காலேஜ்க்கு போறேன் பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. சந்தோஷமா நல்லா படிச்சு மேல மேல பெரிய பேரை சம்பாதிக்கணும். நல்லா இரு தாயி. டேய் ரகு, இங்க வா. அங்க ஜானகி கிட்ட நில்லு. ஜானகி, நீ கொஞ்சம் முன்னாடி வா. இனிமே இவளுக்கு தாய் தகப்பன் நீங்க 2 பேரும் தான். இந்தாங்க, பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிடிப்பா. நல்லா இருமா. நல்லா இரு. என்ன? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காலேஜ் லெக்சரர் இவ்ளோ மரியாதை கொடுக்கறாரு. உண்மையிலேயே பெரியப்பா ரொம்ப பெரிய மனுஷன் போல. எங்க அப்பா எப்பவுமே அப்படிதான்டி. எங்க போனாலும் அவரை எல்லாரும் கும்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் சார். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். வாங்க சார். வா.
சார் ரகுராம் சார் வந்திருக்காரு. சார் வாங்க சார், உட்காருங்க. சார் சார் வாங்க சார். வெல்கம் டு அவர் காலேஜ். ப்ளீஸ் டேக் யூர் சீட். உட்காருங்க சார். சொல்லுங்க சார். இவ மாயா, என் சொந்தக்கார பொண்ணு, யுஎஸ்ல இருந்து வந்திருக்கா. ஓ நைஸ். ஹாய் மிஸ்டர் மார்க்கண்டேயன். மாயா, பெரியவங்களை பேர் சொல்லக்கூடாது மாயா. ஓ ஐம் சாரி. நான் அப்புறம் எப்படி அவங்கள அட்ரஸ் பண்றது? நீ சார்னே கூப்பிடுமா போதும். ஓகே சார். தேங்க்யூ. ஒரு சின்ன சோகம். இவளோட அம்மா, ஐ மீன் என் ஒய்ஃபோட தங்க சமீபத்துல தவறிட்டாங்க. ஓ சாரி சார். பரவாயில்ல, இனிமே இவ எங்க கூட தான் இருக்க போறா. இவளும் தனலட்சுமியும் ஒரே வயசுதான். இப்போ மாயாவும் தனலட்சுமி படிக்கிற அதே படிப்பை படிக்கிறேன்னு சொல்றா. அதனால இப்ப இவளை இந்த காலேஜ்ல சேர்த்துக்கணும். ப்ளீஸ் சார். இப்பவா? முதல் செமஸ்டரே முடிய போகுது, எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. அங்க படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுதான், படிப்பு விட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் ப்ளீஸ். எப்படியும் அவங்க படிப்பை பிக்கப் பண்ணிடுவான்னு நம்புறேன். என்ன மாயா? ஆமா பெரியப்பா, I can certainly cope up with the course. It's not an easy task to pick up 4 months of studies in 15 days. Already, the teachers have completed the portions. You know? I certainly know that, sir. I don't think it will be hard to pursue commerce course here in India. It seems to be a cup of cake to me. Last night, I skimmed over some of her books. Literally, they are just cakewalk to me. Just reading them once gave me a complete understanding. The commerce theory, the accountancy, the economics, everything sounds perfect. Don't worry, sir. I would not only pick up the lessons. Rather, I would A+ and above, I hope. Mark my words, sir. Sir, if you want me to prove my confidence, I'm even ready to sit down for an entrance test. You can test me, sir. No. தேவையே இல்ல, போதும். You are admitted. நாளையிலிருந்து நீ கிளாஸ்க்கே வந்துடலாம். ராமானுஜம், அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து முடிச்சு கொடுத்துருங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல சார், ரொம்ப புத்திசாலியான பொண்ணுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி சார். யூ வெல்கம் சார். Thank you, sir. வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, உங்களுக்கு பொண்டாட்டி வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல நீங்களும் வராதீங்க. சீதா என் பிள்ளையாவே வாழ்ந்துட்டு போறா. என்ன சரிதானே? ஏங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? தம்பி, இந்த வீட்ல பெரிய பெரிய தப்பெல்லாம் நடக்குது தம்பி. சீதா ரொம்ப பயந்து போயிருக்கா. எல்லாம் நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிட்டு பிறகு ஏன் போறீங்கன்னு கேட்டா என்ன மாப்பிள்ள அர்த்தம்? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கா? மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் சீதா போகணும்னு தான் கேக்குறேன். முட்டாள் மாதிரி பேசாத. போகாம இங்க இருந்தா என்னடா ஆகும்? 2-3 நாள்ல நீ ட்ரைனிங் போயிடுவ. அதுக்கப்புறம் அவ தனியா தானே இருக்கணும். நான் கேக்குறது உங்களுக்கு புரியலையா? சீதா ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு கேக்குறேன். தப்பு பண்ணவங்க தானே வீட்டை விட்டு போகணும். சீதா என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணாத சீதா ஏன் வீட்டை விட்டு போகணும்? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவோம். நிக்கிறாங்களே அர்ச்சனா,
அவங்களுக்கு என் பேரில் இருக்கிற ஷேரை நான் எழுதி கொடுக்கல. அந்த கோவத்தில் தான் இந்த குடும்ப வாரிசு அது என் பொண்டாட்டி வயிற்றில் இருக்கிற கருவை அழிக்க பார்த்துருக்காங்க. இது சட்டப்படி எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்ன்னு தெரியுமா? ராம், அர்ச்சனாக்கா எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது கல்பனா. உனக்கு யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை சித்தி. கல்பனாவுக்கு என்னோட குழந்தைய கொள்றதுல என்ன லாபம் இருக்கு? ஏன் குழந்தைய கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு என்ன பகை இருக்கு? எதுவுமே இல்லையே. என்னால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, அதனால அவங்களுக்கு நஷ்டமும் இல்லை. ஆனா இவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா என் ஷேரை நான் எழுதி கொடுக்கலன்னு கோவம். ராம், அர்ச்சனா உன் சித்தி, அப்படிலாம் தப்பா பேசாதடா. நான் தப்பா பேசல, நீங்க தான் தப்பா பேச வைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும் சித்தப்பா. இது தெரிஞ்சிருந்தோம் எல்லாம் நடந்திருக்கு. கல்பனாவை எதுவும் பண்ணவே இல்லை, அப்படியே பத்திரமா அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு என் குழந்தைய விட கல்பனா தான் முக்கியம், அப்படிதானே? நீங்க பேசவே கூடாது, உங்களுக்கு அந்த அருகதையே இல்லை. ராம், நான் இத பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியாடா? உங்களுக்கு இது சாதாரண விஷயம் எனக்கு தெரியும். இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நீங்க பண்ணனவங்க. தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க. நான் பேசினா ரொம்ப தப்பாயிடும். வேண்டாம், இதோட நிறுத்திக்கங்க. நீங்க இந்த வீட்டிலே இருக்க கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அர்ச்சனா சித்தி இந்த வீட்டில் இருக்க கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா நானும் சீதாவும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். மாமா வீட்டுக்கு போவோம். செத்தாலும் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். உங்களுக்கு பரவாயில்லையா? நீ எப்படியோ போடா நினைச்சா நீங்க எந்த முடிவும் எடுக்க வேணாம். இதே மாதிரி அமைதியாவே இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நானும் சீதாவும் இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? மாப்பிள, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம போலாம் வாங்க. பாஸ், அர்ச்சனா உங்க மகா சித்தியோட பார்ட்னர். அவங்களையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மகா, பட்டினி ஏதாவது ஒன்று சொல்லு. அவங்க வெயிட் பண்றாங்கல்ல. குழந்தை வேணானா சீதாவும் வேணான்னு தானே அர்த்தம். என் அக்கா மகா ராமு இன்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். பரவாயில்ல, ஐபிஎஸ் ஜாயின் பண்ண உடனே அவன் புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். ஏய் ராம், கோவப்படாத, பேசிக்கலாம். அப்பா, எனக்கு உங்க மேலையும் கோபம் இருக்கு. சீதா உங்க மருமகப்பா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதும் அவ எப்படி துடிச்சு போனா தெரியுமா? அவ வயித்துல உங்க மகனோட குழந்தை வளருது. நீங்களும் வீட்டுல தானே இருந்தீங்க. உங்களால ஒன்னும் பண்ண முடியல. உங்களால அவளை பாதுகாப்பா பாத்துக்க முடியல. தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா, என்ன பேச வைக்காதீங்க. சித்தி, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நாங்க இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? அர்ச்சனாக்கா, இனிமே உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க.
நில்லுங்கம்மா. அம்மா அம்மா ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹே, எத்தனை தடவை சொல்றது உனக்கு? வித்யா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள. அதான் கேட்டுட்டேனே. இனி என்ன இருக்கு? நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீ என்ன பிரச்சனையில இருக்க? என் லைஃப்ல நீதான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்க. என்ன உயிரோட கொல்லாத சஞ்சய். நான் இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன் வித்யா. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி சொல்லு. என்ன 4 ரவுடிங்க கொலை பண்ண ட்ரை பண்றானுங்க. நான் அங்க பீச்சில் இருந்தேன்ல, அப்ப என்ன கத்தியால குத்திட்டானுங்க. ரத்தம் போய்கிட்டு இருக்க, மயக்கமா வருது வித்யா. அப்புறம் நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு தேக்கு தோப்புல மறைஞ்சிருக்கேன். அவனுங்க என்ன தேடிட்டு இருக்கானுங்க. ப்ளீஸ் வித்யா, என்ன காப்பாத்து. அவனுங்க என்ன கொல்ல போறானுங்க. வித்யா, கேக்குறியா? ப்ளீஸ் வித்யா. கேட்டுட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்து. காப்பாத்து வித்யா. முதல்ல பீச், இப்போ தேக்கு தோப்பா? ஏன் நீ செட் பண்ண ஆளுங்களா லேட்டா தான் வந்தாங்களா? இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. ஏய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி பண்ற? இப்பதான் ஒரு டிராமா பண்ண, அது முடிஞ்ச 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள அடுத்த டிராமாவுக்கு ரெடி ஆயிட்டல நீ. உண்மைதான் சொல்றேன், என்ன நம்பு. எப்படி நம்புறது? உனக்கு ஆபத்துன்னு நம்பி தானே நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ண. என்ன அழ வச்சியே. கேட்டா என் மனசுல உன் மேல காதல் இருக்கான்னு செக் பண்ண, அப்படி பண்ணன்னு சொல்ற. எவனாவது இப்படி எல்லாம் யோசிப்பானா? என் எமோஷன்ஸ் கூட விளையாடுறல நீ. நான் ஒன்னும் ஜடம் இல்ல சஞ்சய். எனக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. உனக்குன்னு இல்ல, யாருக்கு கஷ்டம்னாலும் நான் துடிப்பேன். அத நீ மிஸ்யூஸ் பண்ண பாக்குற. நான் இப்ப போய் சொல்லல. நிறுத்துறியா? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சு கேக்குற, புரிஞ்சுக்கோ. நாம சேர மாட்டோம். நான் உன்னை மறந்துட்டேன். என்னை விட்டு நீ அந்த நிரஞ்சனா கூட வாழ்றதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாத. லைஃப்ல நான் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். என்னை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. எனக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு. வித்யா, நான் நிஜமாவே ஆபத்துல இருக்கேன். ப்ளீஸ். என்னால உன்னை நம்ப முடியாது சஞ்சய். ஏய், அந்த பக்கம் போய் பாரு. டேய், சரி, நீங்க இப்படி போங்கடா. ஏய் வாடா. நான் அங்க திரும்பி வரவும் மாட்டேன். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு. உன்னை உன் வீட்டுல தேடுவாங்க. டேய், தோர்க்கடா. வாங்கடா. டேய் வாங்கடா. வாடா. வித்யா, என்ன காப்பாத்து வித்யா. வாங்கடா. டேய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.